Daily. Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் துர்நாற்றம் வீசுவதாக கூறி நோயாளிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆண்கள் அறுவை சிகிச்சை பிரிவு வார்டில் கை கால் முறிவு ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நடக்க முடியாத ஒரு நோயாளியை அந்த வார்டில் மருத்துவமனை ஊழியர்கள் கொண்டு வந்து விட்டுச் சென்றுள்ளனர். அவரால் இயற்கை உபாதைகளை கட்டுப்படுத்த முடியாததால் அந்த வார்டு முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் தெரிவித்ததற்கு அலட்சியமாக பதிலளித்ததால் நோயாளிகள் வார்டுக்கு வெளியே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் சுகாதாரத்தை பாதுகாக்க அரசு பணியாளர்கள் அலட்சியம் காட்டுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததாலும் உரிய சிகிச்சை கிடைக்காததாலும் பலர் உயிரிழப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு பலர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் இல்லை எனவும் 150 படுக்கைகள் கொண்ட 3 கட்டடங்களை மருத்துவமனை நிர்வாகம் மூடி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையில் தண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் வயிற்றுப்போக்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு போதிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படாததால் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மருத்துவமனையில் இருதய மருத்துவர்கள் ஒருவர் கூட இல்லாததால் கடந்த 3 மாதங்களில் இருதய நோயால் பாதிக்கப்பட்ட 8 பேர் உயிரிழந்துள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மக்கள் நலனை மறந்து விளம்பர மோகத்தில் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு பள்ளிகளிலும் தேர்ச்சி சதவீதத்தை அதிகரித்து காண்பிக்க மாணவர்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பும் நிலை உள்ளதாக வேலூர் அருகே நடைபெற்ற கருத்தரங்கில் திடுக்கிடும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. காட்பாடியில் தலைமை ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. அக்கருத்தரங்கில் பங்கேற்ற தலைமை ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அதனால் பெரும்பாலான மாணவர்கள் தமிழில் தேர்ச்சி அடைவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இதேபோல் தனியார் பள்ளிகளைப் போலவே அரசு பள்ளிகளிலும் சரியாக படிக்காத மாணவர்களை 8ஆம் வகுப்புடன் டிசி கொடுத்து அனுப்பிவிடுவதாகவும் இதனால் பள்ளிகளில் இடைநிற்றல் அதிகரித்திருப்பதாகவும் விடிய அரசின் பள்ளிக்கல்வித்துறை மீது குற்றம் சாட்டினர். இவன் 10வது தேர்ச்சி பெறுவானா இல்லையா என்று சொல்லி யாரெல்லாம் 10வது தேர்ச்சி பெறையோ அவனெல்லாம் கூட்டிட்டு வந்து அரசு பள்ளியில் சேர்த்து ஏன்னா 100% வராது, நம்ம பள்ளியுடைய பெயர் போயிடும் என்று. இதே பிரச்சனை சில அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களும் செய்திருக்காங்க.